வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். தேர்தல் வந்துட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணன் திருமாவளவனை கையிலேயே பிடிக்க முடியாது. ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பார். தேர்தல் வந்துட்டாலே மாடிப்படி ஏறுவார், இறங்குவார், எதையாச்சும் ஒன்று பேசு பொருள் ஆகிட்டே இருப்பார். நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், சர்ச்சை ஆகுதா இல்லையான்றது முக்கியம் இல்லை. தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கவனும் நம்ம முன்னாடி தான் இருக்கணும், நம்ம பேசு பொருளாகவே இருக்கணும், லைம் லைட்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக பல ஸ்டண்ட்டுகளை செய்வார். கடந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில்னா தேசம் காப்போம் அப்படின்னு சொல்லி மாநாடு போடுவார். எந்த தேசத்தை காப்பாற்றினார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதே போல் மது ஒழிப்பு மாநாடு போடுவார். ஆனால் சாராயம் விற்கிறவங்க கூட கூட்டணியில் இருப்பார். இந்த மாதிரி பல முரண்பாடுகளின் மூட்டையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார். அப்படி தான் சமீபத்தில் ஒரு மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய வன்மத்தை புறம் அவருடைய ஆதங்கத்தை புறம் கொட்டி தீர்த்திருக்காரு. அது இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே ஆயிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மூவேந்தர்கள்லாம் யார், இந்த சேரர் சோழர் பாண்டியவங்கள்லாம் யார், பார்ப்பன அடிமைகள். ராஜராஜ சோழன் என்ன தமிழ் பேரா, சமஸ்கிருத பேர். இவங்களாம் சமஸ்கிருத அடிமையில் இருக்காங்க. இவங்க ஆட்சி காலத்தில் தமிழ் அழிஞ்சு போச்சு, சமஸ்கிருதம் உள்ள வரதுக்கே இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த வன்மத்தை பூரா கொட்டியிருக்காரு. கூடவே சொல்லியிருக்காரு, எனக்கு இவங்களெல்லாம் பேசுறது எந்த தயக்கமே கிடையாது, நீங்களாம் ஆண்ட சாதி பெருமை பேசுகிறவங்க, எனக்கு இந்த மொழி அபிமானம் இதெல்லாம் கிடையாது. இதைத்தான் பெரியாருன்னு சொன்னார். நானும் சொல்கிறேன், எனக்கு இந்த அபிமானங்கள்லாம் கிடையாது. மொழி அபிமானம், தேச அபிமானம், இன அபிமானம் எதுவுமே கிடையாது. எனக்கு சாதியை ஒழிக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்களெல்லாம் பேசியிருக்காரு. கூடவே ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. நாங்கள் தமிழ் தேசிய மாநாடு போட போகிறோம். இவருக்கு தான் தேச அபிமானம் கிடையாது, மொழி அபிமானம் எதுவுமே கிடையாது, அப்புறம் தமிழ் தேசிய மாநாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இருந்தாலும் எங்கள் அண்ணன் போட்டிருக்காரு, நாங்கள் தமிழ் தேசிய மாநாடு போட போகிறோம், இவ்வளோ நாள் நீங்கள் பேசுனதெல்லாம் போலி தமிழ் தேசியம், நாங்கள் உண்மையான தமிழ் தேசியத்தை பேசுகிறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஒரு கருத்து முதலாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா NTK vs TVK அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முதல் இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே போயிட்டுருக்கு. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு அவர் 1000 விஷயங்கள் அந்த மேடையில் பேசியிருந்தாலும் குறிப்பாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்பது எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. அவருடைய அந்த ஏக்கத்தை, இயலாமையை, ஆற்றாமையை, கொல்லாமையை எல்லாமையும் சேர்ந்து அவருடைய பேச்சில் வெளிப்பட்டதை என்னால் பார்க்க முடிச்சு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரியா மண்ணுன்னு சொல்கிறவங்க பின்னாடிலாம் இங்கே இளைஞர்கள் போயிட்டுருக்கீங்க, ஏன் பின்னாடி வரதில் என்ன குறைச்சி, என்னை தலைவனாக இல்லை என்னை ஏற்றுக்கொள்வதில், திருமாவளவனை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பேச தெரியாதா, எழுத தெரியாதா, பாட தெரியாதா, ஆட தெரியாதா, ஓட தெரியாதா, மரமேற தெரியாதா, எள்ளி பறிக்க தெரியாதா, என்ன தெரியாதுன்னு சொல்லி என் பின்னாடி ஏன் வரமாட்டீங்க, ஏன் சீமான் பின்னாடி போகிறீங்க அப்படின்றத ஒரு இளைமறை காயாக அவர் கேட்டிருந்தார். அவர் அந்த பேச்சை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த தமிழ் சினிமாக்களில் முக்கோண காதல் கதைகள்லாம் வரும். ஒரு ஹீரோவை 2 ஹீரோயின்ஸ் லவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காட்சி நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க முடியும். அதில் ஒரு ஹீரோயின் ஹீரோட்ட கேட்பாங்க, என்கிட்ட என்ன குறை, என்ன அழகா இல்லையா, என்கிட்ட அறிவு இல்லையா, சொத்து சுகம் இல்லையா, ஊர் காடு இல்லையா, என்கிட்ட இல்லாத அவகிட்ட என்னத்தை கண்ட, அப்படி என்னத்தை குறைய என்கிட்ட கண்டுட்டேன், என்ன நிறைய அவகிட்ட கண்டுட்டேன், ஏன் அவ பின்னாடி போகிற, ஏன் நான் இனியே உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. அண்டே திருமாவளவன் அந்த ஸ்டேஜில் பேசுனது அப்படி தான் இருந்துச்சு. என்கிட்ட என்ன குறைய கட்டுட்டீங்க, ஏன் சீமான் பின்னாடி போறீங்க, ஏன் பின்னாடி வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு வன்மத்தில் ஒப்பாரி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய காரணம்லாம் இல்லை. ஏன் இளைஞர்கள் சீமான் அவர்கள் பின்னாடி ஜாதி மதம் கடந்து தமிழராக ஏன் ஒன்றிறாங்க, ஏன் திருமாவளவன் மீது பின்னாடி போல, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள இன்றைய இளைஞர்கள் தயங்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம் பெருசா இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி ஏன் இளைஞர்கள் போறாங்கன்னா, ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இளைஞர்களை எந்த கட்சியிலும் போய் அடமானம் வைத்து விட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை அந்த இளைஞர்களுக்கு இருக்கு. அதே போல அண்ணன் சீமான் அவர்களும் தொடர்ந்து அந்த நம்பிக்கையை அந்த இளைஞர்கள் கொடுத்துட்டே இருக்காரு. வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ ஒன்னா இருப்போம்டா, ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக உங்களை எங்கேயும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வரேன் மாட்டேன்டா, அண்ணன் எப்பயும் உங்க கூட தான்டா இருப்பேன் அப்படின்ற உத்தரவாதத்தை தொடர்ந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திருமாவளவனால் அவர் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? அவரை நீங்க புதிதாக வரக்கூடிய இளைஞர்கிட்ட வேணாம், ஏற்கனவே இழுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் மீது இந்த நம்பிக்கை இருக்கா? அதுதான் எங்களுடைய கேள்வி. எதுக்கு தேர்தல் நேரத்திலாம் திருமாவளவன் அவர்கள் மாநாடு போடுறது, இந்த தேசம் காப்போம் மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, இந்த தமிழ் தேசிய மாநாடுலாம் போறேன்னு சொல்றாங்க. எதுக்கு? அங்கே கூட்டத்தை காமிப்பது, என் பின்னாடி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, என் பின்னாடி இவ்வளோ பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, எனவே எங்களுக்கு போன தடவை விட ஒரு சீட்டு சேர்த்து கொடுங்க, எங்கிட்ட ஆள் பலத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவதற்காக, இந்த பட்டியல் சமூக மக்களை பேரம் பேசுவதற்காக மட்டுமே இந்த திருமாவளவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதில் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது தெரியுமா? 2 சீட்டு 3 சீட்டு தான் கொடுப்பான் திமுக காரன். 2 சீட்டு 3 சீட்டை வாங்கிட்டு திருமாவளவனும் அவரை சுற்றி இருக்கவங்களும் அதிகாரத்தில் போட்டி போடுவாங்க அதிகாரத்துக்காக. அந்த 2-3 இடங்களை தவிர மீதி அனைத்து தொகுதியிலும் திமுகவுக்கு பட்டியல் சமூக மக்கள் வாக்கு செலுத்தணும், அவங்க கூட கூட்டணியில் இருக்கவங்களுக்கு. இன்று பட்டியல் சமூக மக்கள் தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்து வாழ்றாங்க. இன்னைக்கு திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான பட்டியல் சமூக மக்களுடைய, தமிழ் ஆதிக்குடியினுடைய வாக்கு தான் காரணம். இப்படி 1-2 சீட்டை காக்கா கழுகி அடித்த மாதிரி அப்படி நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டு விட்டு மற்ற அனைத்து இடங்களிலும் நம்ம தமிழ் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செஞ்சு அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அதிகாரத்துக்கு வரீங்களே, பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வரீங்களே, அந்த மக்களுடைய உரிமைக்காக என்றைக்காவது உண்மையும் நேர்மையாக அந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருந்திருக்காங்களா?
விசிகா இருந்திருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. கடந்த முறை தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுடைய கொடியெல்லாம் இருக்குது வாகனங்களில். ஆனால் நீ விசிகாவினுடைய கொடியை கிழிச்சா மட்டும்தான் என் ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி சாதியவாதிகள் சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா கொடியை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. ஏன் அந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஏப்பா நான் வந்து எல்லா கட்சி மாதிரி சமமான கட்சி தான், நீ வந்து சாதியை பார்க்கக்கூடாது, அப்படி நீ சாதி ஆணவத்தோடு நீ பார்த்தேன்னா நான் உன் ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணவே வரமாட்டேன், தேவையே கிடையாது, வந்தால் என் கட்சி கொடியோடு தான் வண்டி வரும், இல்லைனா வந்து உன் ஊருக்குள்ள நான் பிரச்சாரம் பண்ணவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லலை. அதே போல் அவர் கூட கூட்டணியில் இருக்கவங்கலாம் 1000 தான் இருந்தாலும் அவர் எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஆதி தமிழர்களுடைய வாக்கை வச்சு தான் திமுக வெற்றி பெற்று இருக்கு. அவர் அப்படி நாங்கள் விட்டுற முடியாது, எங்கெல்லாம் அவர் ஒருத்தர் தான், எனவே அவர் கட்சி கொடியை நாங்கள் இறக்க முடியாது, நாங்கள் வந்தால் எல்லாரும் ஒன்றா வருவோம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருக்கவங்களோ இல்லை திமுக கட்சியை சார்ந்தவங்களோ யாரும் சொல்லவே இல்லை. கொடியை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இது எல்லாரும் கண்கூட பார்த்தோம். அதே போல் வெற்றி பெற்ற பிறகு இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடங்களை வந்து கூட்டணி கட்சிக்காக, குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைக்காக ஒதுக்கியிருந்தாங்க. மேயர் பதவி, உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவி, கவுன்சிலர் பதவி, ஒன்றிய கவுன்சிலர், இந்த மாதிரியான பல பதவிகளை வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் திமுக கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க, அந்த பதவியில் அவங்களே போய் உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, அப்பெல்லாம் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கோம், எனவே இந்த அதிகாரத்தில் நாங்கள் தான் உட்காருவோம்னு சொல்லி ரொம்ப திமிராவே பதில் சொன்னாங்க. ஸ்டாலினும் அதை கண்டுக்கல. கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கின இடத்துல போய் இப்படி உட்காராங்களே தப்பு, நீங்கள் விலகுங்க, அவங்களுக்கு இடத்த கொடுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஸ்டாலின் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி இவர் முந்திக்கிட்டார். பரவாயில்ல அவங்க இருந்துட்டு போட்டும், இந்த பிரச்சனையை நான் ஒவ்வாமையோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முட்டினார் அந்த இடத்துல. அப்படியே தான் மட்டும் பதவியில் இருந்தால் போதும், எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு எம்பி சீட்டு கிடச்சிருச்சு, அது போதும், என் கூட இருக்கவே உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, அதிகாரத்துக்கு வந்தா என்ன, வரலன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய நியாயமான பிரதிநிதித்துவ உரிமையை கூட காயடிக்கக்கூடிய வேலையை தான் அங்கே நான் செஞ்சுக்கேன். இப்போ என்ன, சமீபத்தில் இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க, விசிகாவும் திமுக கூட்டணியில் தான் இருக்குது, ஆளுங்கட்சியாக தான் இருக்காங்க. ஆனால் விசிகாவினுடைய கொடியை ஏற்ற முடியல. இந்த திமுகவினுடைய காவல்துறை வந்து விசிகாவினுடைய கொடியை பிடுங்கி பறிமுதல் பண்ணிட்டு போகுது. அந்த கொடியை ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்த அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிறாங்க. இந்த அளவுக்கு சாதிய மனப்பாக்கோடு இந்த விசிகா கட்சியை கூட்டணி கட்சின்ற அந்த தர்மம் கூட இல்லாமல் ஏதோ கிள்ளுக்கிற மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. கொடியை கூட சுதந்திரம் ஏற்ற முடியல. அப்புறம் நீங்கள் போய் கூட்டணியில் இருந்து என்னத்தை சாதிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து என்னத்தை அப்படி போய் அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டீங்களா, ஆட்சியில் பங்கு வாங்கிட்டீங்கன்னு என்னன்னு தெரியல. ஆனால் மேடையில் ஏறும்போது மட்டும் அடங்க மறு அத்துமீறு திமிரி எலி திருப்பி அடி அப்படின்றது. ஏன் அங்கே திருப்பி நீங்கள் அடிக்கலாம் வேணாம், திருப்பி கேள்வி ஏற்றுக்க வேண்டியதானே, எதுக்கு எங்கள் கொடியை ஏற்றுறதுக்கு தடை விதிக்கிறீங்க, நாங்கள் உங்களோட கூட்டணியில் தானே இருக்கோம், எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அந்த கொடியை இறக்க சொல்லும்போது எதுக்கு அப்பெல்லாம் முடியாது, நானும் கூட்டணி கட்சி தானே, எதுக்கு என் கொடியை வந்து கிழிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அல்லது ஏங்க நீங்கள் தானங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க, இந்த லோக்கல் பாடியில் இந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு வந்து ஒதுக்கிருக்கீங்களா, அங்கே நாங்கள் திமுக காரங்க இருக்காங்க, அவங்கள பதவி விலக சொல்கிறீங்களா, இல்லை நாங்கள் உங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போவா, என்னை நம்பி வந்தவனுக்கான அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொடுக்கணும், அதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, தயவு செஞ்சு அவங்களை போக சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க கூட்டணி விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக எதுவும் பேசுனீங்களா? ஏதாவது என்ன நடந்தாலும் ஒவ்வாமையோட ஏற்றுக்கிறேன், அந்தாமியோட ஏற்றுக்கிறேன், குளத்தாமியோட ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்களுடைய உரிமையை மடைமாற்றக்கூடிய அவங்க வந்து திமுகவுக்கு யாரும் குறை சொல்லிடக்கூடாது, திமுக வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட மழுங்கடிக்கக்கூடிய வேலையில தான் செஞ்சுட்டு இருந்தீங்க. வேற என்ன செஞ்சீங்க? அதே போல் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனை, திமுக அரசு அதை கண்டும் காணாமல் இருக்குது. இன்னும் முதலமைச்சர் அங்கே போய் பார்க்கவே இல்லை, அதை கூட கேள்வி கேட்கல. ஏன் முதலமைச்சர் பார்க்கல? இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கே, இவ்வளோ ஒரு சாதிய வன்முறை இங்கே நடந்திருக்கே, இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கே, முதலமைச்சர் இந்த இடத்துக்கு நேரில் வந்திருக்க வேணாமா? அப்படி வந்திருந்தா அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குன்னா, சரி முதலமைச்சரே நம்ம பார்க்க வந்துட்டார், எப்படியோ ஒரு நியாயம் கிடைச்சிடும், நியாயம் கிடைக்கிறதோ இல்லையா, ஒரு ஆறுதலாச்சும் அடைஞ்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கல, அதையும் போய் இவர் முட்டு கொடுத்துருக்காரு. அரசாங்கத்துக்கு வந்து மக்களை பழிவாங்கன்னு என்னெல்லாம் கிடையாது, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும், நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அந்த மக்களுடைய போராட்டத்தையும் வந்து மழுங்கடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தார். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனை, அந்த குறிஞ்சாங்குளம் அந்த கோவில் பிரச்சனை, வைகோ பக்கத்தில் தான் இருக்காரு. 2 பேரும் பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்க தான், 2 பேரும் திமுகவை உடும்பு புட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஏன் 2 பேரும் பேசி அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டியதானே? என் மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய ஆதி தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து நீ தீரு, எங்களுக்கு வழிபாட்டு முறையை மீட்டு கொடு, நம்ம 2 பேரும் ஒரே கட்சியில் தானே கூட்டணியில் இருக்கோம், 2 பேரும் பெரியாரிஸ்ட் தானே, 2 பேரும் திமுக பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கோம், நம்மளுக்குள்ளே பேசி ஒரு முடிவு போட்டு அவனுக்குள்ளே வந்து வழிபாட்டு உரிமையை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசு. திருமாவளவன் பேசுவாரா, இல்லை வைகோ தான் இதை ஏற்றுக்குருவாரா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன நீங்களாம் சாதி ஒழிப்பு பெரியார் இதெல்லாம் பேசிக்கிட்டு கண்ட கருமத்தெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்பந்தமே இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து தமிழ் பேரா அப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க காலத்தில் தான் வந்து சமஸ்கிருதம் வந்து உள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? இப்போ என்ன ராஜராஜ சோழன் ஆண்டுகிட்டு இருக்காரு, இல்லை ராஜேந்திர சோழன் ஆண்டுகிட்டு இருக்காரு? கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருக்காரு, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தானே துணை முதலமைச்சராக இருக்காரு. நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, அறநிலையத்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது, ஆட்சியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அறநிலையத்துறை உங்கள்கிட்ட தான் இருக்குது. போய் சொல்ல வேண்டியதானே, ஏப்பா இனிமேல் சமஸ்கிருதத்தில் வழிபாடு கிடையாது, வெளியே போ, எல்லாரும் வெளியே போ, இனிமேல் தமிழர்கள் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்க, எல்லா சாதியினரும் போகலாம், உள்ளே போகலாம், போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? வாயில் என்னத்தை வச்சிருக்கீங்க? உங்கள் கையில் இருக்க அதிகாரம் பெரியாரிஸ்டுகளுடைய கையில் இருக்குது, திராவிட கட்சியினுடைய கையில் இருக்க அதிகாரம், நீங்கள் போய் கழட்ட வேண்டியதானே, பிடிங்க எரிய வேண்டியதானே? ஏன் பிடுங்க மறுக்கிறீங்க?
சம்மந்தமே இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனை போய் குறை சொல்லிக்கிட்டீங்களா? இதில் என்ன மாதிரியான அரசியல், என்ன மாதிரியான பேச்சு அப்படின்றது புரியலை. இதில் எங்களை பார்த்து போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றது. ஏன்னா தமிழ் தேசியம்னாலே தனிநாடு கேட்குறது தான் தமிழ் தேசியம். இவங்க வந்து போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசியவாதியை பார்த்து சொல்கிறது. இப்போ தமிழ் தேசிய மாநாடு போட போகிறீங்கல்ல, அதில் நான் தனித்தமிழ்நாடாக கேட்க போகிறீங்க. இனிமேல் விடுதலை சிறுத்தை என்ற கட்சி கிடையாது, இது அரசியலில் நாங்கள் போட்டியிடக்கூடாது, இனிமேல் விடுதலை சிறுத்தை இயக்கம், நாங்கள் வந்து தனித்தமிழ்நாட்டுக்காக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு கொடுக்க போகிறீங்களா? இல்லை அங்கேயும் போயிட்டு என்ன சொல்ல போறீங்க? வரக்கூடிய தேர்தலில் நாம் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும், பிஜேபியை எதிர்க்க வேண்டும், எனவே நாம் திமுகவை உடும்பு புடியாக பிடித்து பாதுகாக்க வேண்டும், அடுத்த முறை உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும், உதயநிதி முதலமைச்சர் ஆனால் தான் நம்மளுடைய சனாதனத்தை பாதுகாக்க முடியும், இது சனாதனத்தை எதிர்க்க முடியும், பிஜேபி எதிர்க்க முடியும் சொல்லி முட்டு கொடுக்க போகிறீங்க. ஆனால் இது மேடையில் பேசும்போது, இன்டர்வியூவில் பேசும்போதுனா தனித்தமிழ்நாடு கேட்டாதாங்க உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்றது. நீங்கள் உண்மையான தமிழ் தேசியத்தை அந்த மாநாட்டில் எப்படி இந்த மாநாடு நடக்குமா அப்படின்றத பார்ப்போம். அந்த மாநாடு நடந்துச்சுன்னா நீங்கள் உண்மையிலே அங்கே என்ன தமிழ் தேசியத்தை பேச போகிறீங்க அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் சொன்ன வாக்கு தான், நீங்கள் தான் சொன்னீங்க தனித்தமிழ்நாடு கேட்குறதா இது உண்மையான தமிழ் தேசியம்னு. அந்த மேடையில் தனித்தமிழ்நாடு கேட்டு நீங்கள் பேசணும். இல்லைன்னா 1ஆம் நம்பர் போலி திராவிடவாதி, தமிழ் தேசியவாதியில் தமிழ் தேசியம் உண்மையில தான் இருக்குது, 1ஆம் நம்பர் போலி அயோக்கியத்தரமான திராவிடவாதி திருமாவளவன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உங்களுக்கு இது சொன்னீங்கல்ல, தேசாபிமானம் இல்லை, பாசாபிமானம் இல்லை, பெரியார் சொன்னால் தான் நானும் சொல்கிறேன் அப்படின்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எழுச்சி தமிழர் அப்படின்ற பட்டம்? தமிழன்றது எங்கே இருக்குது? இனத்தினுடைய அடையாளம் தானே, அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இனிமேல் எழுச்சி சிறுத்தைன்னு வச்சுங்க, இல்லை எழுச்சி குருமானு கூட வச்சுக்கோங்க, என்னமோ வச்சுட்டு போங்க, தமிழன்றது இனிமேல் பயன்படுத்தாதீங்க. இப்படி மேடையில் ஒரு பேச்சு, கூட்டணிக்கு ஒரு பேச்சு, மக்கள் முன்னாடி ஒரு பேச்சு பேசி அயக்கத்தனமாக நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்பி வரவங்களை பூரா ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய பதவி சுகத்துக்காக, உங்களுடைய வருமானத்துக்காக நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க. அதைத்தான் இப்போ கண் கூட பார்த்துட்டேன். நீங்கள் வாயிலி வகுத்துலையும் அடிச்சுக்கிட்டு என்ன தான் புலம்புனாலும் ஒரு பயம் உங்களோட பின்னாடி வரமாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள், அது மற்ற சாதிக்கெல்லாம் ஒரு சாதி தலைவர் இருக்க மாதிரி நம்ம சாதிக்கு ஒரு தலைவர் இருக்காருப்பா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றும் உங்கள் பின்னாடி நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனம், இந்த அறமற்ற அரசியல் கண்டிப்பாக உங்களை இந்த மண்ணிலிருந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் இப்பயும் இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு காரணம் அதுதான். சீமான் பின்னாடி இளைஞர்கள் போவதற்கு காரணமும் அதுதான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை உங்ககிட்ட இல்லை, இதைத்தான் சொல்ல வேண்டும். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.